செய்தியை பார்த்து வருகிறோம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் லோகேஷ் கனகராஜ் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்காக தொடரப்பட்ட வழக்கில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வன்முறையை தூண்டும் வகையில் காட்சிகளை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது படங்களில் வன்முறையை தூண்டும் விதமாக காட்சிகளை அமைத்துள்ளதாக சுட்டிக்காட்டி அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்காக தொடரப்பட்ட வழக்கில் அவர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவரது இயக்கத்தில் வெளியான படம் லியோ படம். இந்த லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் மீது அவர் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த உத்தரவு என்பதை அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரை ஒத்தகடை பகுதியைச் சேர்ந்த ராஜா முருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படம் வெளியானதாகவும் இந்த படத்தில் கலவரம், சட்டவிரோத செயல்கள், கார், இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக இயக்குவது, காவல்துறை உதவியுடன் எல்லா குற்றங்களையும் செய்ய முடியும் போன்ற காட்சிகள் மூலம் சமூகத்திற்கு தவறான வழிகாட்டுதலை காண்பிக்கின்றார். இது போன்ற படங்களை தணிக்கைத்துறையினர் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை முறையாக உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும். வன்முறையை தூண்டும் வகையில் காட்சிகளை எடுத்து திரைப்படமாக்கியதற்கு இந்திய தண்டனை சட்டப்படி பல்வேறு பிரிவுகளின் கீழ் இப்படக்குழு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அந்த அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜை அவர் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு குறித்து விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.